வணக்கம் மக்களே. இன்னைக்குள்ள வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த பெரிய பாக்ஸ் தான் அன்பாக்சிங் பண்ண போறோம். இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, அமேசான்ல இருந்து வாங்கின ப்ராடக்ட் தான். ஒரு கேமரா வச்சிருக்கீங்க, இல்ல நீங்க ஒரு போட்டோகிராஃபர், உங்கள்ட்ட கேமரா இருக்குன்னா கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் எல்லாருக்கும் தேவையான ஒன்று தான். ஸோ இது என்ன அப்படின்னு சொன்னா, கேமரா ட்ரை கேபின் தான். ஸோ கேமராவை ஸ்டோர் பண்றதுக்கான கேபின். இது 50 லிட்டர் தான். நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 13,500 ரூபாய். இது வாங்குறது ஒர்த்தா இருக்கா, எப்படி பேக்கிங் பண்ணி அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல அன்பாக்ஸ் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் ஜஸ்ட் பார்த்துப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டோம். ஏன்னா ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி உள்ள பாக்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்து தான் கொடுத்துட்டாங்க. ஆனால் உள்ள ஓப்பன் பண்ணால் மேலே உள்ள கவர் மட்டும் தான் ஓப்பன் பண்ணாங்க. உள்ளாடி பார்த்தா உட்டன் பாக்ஸ் இருக்கு. இதுக்கு உள்ளாடி தான் இருக்கு. ஏன்னா கிளாஸ் வரும்ல ட்ரை கேபின்ல. ஸோ அந்த கிளாஸ் இருக்கிறதுனால மொத்தம் நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் பேக்கிங் ஓப்பன் பண்ணலை, இப்போதான் ஓப்பன் பண்றேன். ஸோ உள்ளாடி எப்படி ஓப்பன் பண்றதுனாலே எனக்கு ரொம்ப இதாக இருக்கு. காட் பண்ற வேணுமா அப்படின்னு யாரோ தோணுது. பட்டு பரவாயில்ல, ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு எடுத்து பார்ப்போம். ஆனால் கேர்ஃபுல்லாக எடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும் மைண்டில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். சரியா? ஜஸ்ட் இதுதாங்க, ஓப்பன் பண்ணி எடுத்துட்டோம். வெளியில ஃபுல்லா உட்டன் பாக்ஸ் பேக் பண்ணியிருக்காங்க. இதை இனி எப்படி ரிமூவ் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். சைடா ரிமூவ் பண்றது ரொம்ப ஈஸி அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சைடில் இருக்க எஸ் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டேன். அப்புறமா இந்த இதோட ஓப்பன் பண்ணிடுவோம். நான் தெரியுறேனா? எஸ், ஓப்பன் பண்ணிட்டோம். இனி வெளியில எடுக்க போறோம். அதுதான் ஜஸ்ட் சைடில் இருந்த 3 குச்சியை ரிமூவ் பண்ணிட்டோம். இனி அப்படியே எடுத்துட்டு இழுத்து எடுத்துட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறேன். வரும். Okay, that side. ஸோ இன்னும் பேக்கிங் ஓப்பன் பண்ணணுங்க. ஜஸ்ட் ஓகேவா, எடுத்துட்டோம். பாக்ஸ்ல எடுத்து வெளியில எடுத்துட்டோம். வாவ், சூப்பரா பேக் பண்ணியிருக்காங்க. இந்த பாக்ஸ் நல்லாவே இருக்கு. தேவை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு வீடியோல உள்ளாடி பேக்ரவுண்டுக்கு வச்சுக்கலாம். ஓகே, ரொம்ப எல்லாம் வெயிட் இல்லைங்க. ஜஸ்ட் நார்மலான வெயிட் தான். இந்த ஒரு அன்பாக்சிங் பண்றது இவ்வளவு டைம் ஆகுது. ஓகே, எல்லாம் நான் தனியா பண்றதுனால தாங்க அவ்வளவு. யாருமே இல்லை, நான் மட்டும்தான் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனாலதான் இவ்வளவு டைம் எடுக்குது. ஸோ இன்னொருத்தங்க வந்து நான் ஹெல்ப் பண்ண கூப்பிட்டா ஓகே இதா இருக்கும். ஆனா இங்க யாரும் இல்லையே. ஓகே, அம்மா பேக்கிங் ரொம்ப நீட்டா அனுப்பியிருக்காங்க.
கிளியரா எல்லாமே சொல்றேன். இது பெய்டு ப்ரொமோஷன்லாம் இல்ல, என்னோட தேவைக்கு வாங்கியிருக்கோம். ஜஸ்ட் அதனால ஓப்பன் பண்றோம். ஸோ இதை வாங்குங்க, இந்த பிராண்டு தான் வாங்கணும் அப்படின்னு எதுவும் நான் சொல்ல போறது இல்லை. ஸோ இது நல்லா இருக்கு அப்படின்லாம் சொல்லலை. நல்லா பேக் பண்ணியிருக்காங்க, அதனால சொல்றேன். ஸோ ஓப்பன் பண்ணிப்போம். பாத்தீங்களா, தெர்மாகோல் அது இதுன்னு எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க. அப்புறமா எப்படி வெளியில எடுக்கிறதுன்னு தெரியலையே. இன்னும் சைடு ப்ளோ டேமேஜ் இருக்கு. எல்லாம் பேக் பண்ணிருக்காங்க. சைடுல பாருங்க அப்படியே அடிச்சிருக்கு. தெரியல பாக்ஸ்ல என்ன இருக்கு. AD 500 உங்களுக்கு தெரியுதா? இதான் ஹின்சோவோட ட்ரை கேபின் AD 500. இதான் ஹினிஷோவா ஹினிஷோவோட ட்ரை கேபினட் AD 500. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்கு. ஏதோ அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. பேக்கிங் நல்லா தான் இருந்து, அவங்களோட பேக்கிங் அஃபீஷியலாகவே இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இது வந்ததுல பேக்கிங் இதெல்லாம் இல்லை, ஏன்னா உட்டன் பாக்ஸ் உள்ளாடி தான் இருந்து. சரி ஓகே, ஓப்பன் பண்ணி வெளியில எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்கு, உள்ளாடி ஒழுங்கா இருக்கா அப்படிங்கிறத. வெளியில எடுத்துட்டோம். உள்ளாடியும் தெர்மாகோல் எல்லாம் வச்சிருக்காங்க, நல்லாதான் இருக்கு. வெளியில எடுத்து வச்சிட்டோம். இதுதாங்க, இங்க ஒரு 2-3 கேமரா இருக்கு. ஒரு 50L தான் வாங்கியிருக்கேன், 50 லிட்டர் தான். 2 கேமராவும் நீட்டா வச்சுக்கலாம். ஸோ ட்ரை கேபின் வேற லெட்டர்ஸ் அப்படின்னு எதுவுமே இல்லைங்க. யூசர் மேனுவல் அப்படின்னு எதுவுமே இல்லை. ஜஸ்ட் உள்ள இருக்கான்னு தெரியல, பார்த்துப்போம். எஸ், உள்ள கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஜஸ்ட் இதுதாங்க ட்ரை கேபின். ஸ்மெல் நல்லா இருக்கு. ஹினிஷோ இதுதான் பிராண்டு. இவ்வளவுதாங்க. கரெக்டா 50L. ஓகேவா? இது 2 கேமரா வச்சிருக்கிறதுக்கு நல்லாவே இருக்கும். ப்ளஸ் வித் லேப்டாப் கேபினோட சொன்னாங்க. ஸ்மால் லேப்டாப் மட்டும்தான் வைக்க முடியும் போல இருக்கு. ஓகே, பரவாயில்ல. ஓ, இது வேற கொடுத்துருக்காங்க. ஓ, யூசர் மேனுவல் அப்புறம் கீ எல்லாமே இருக்குங்க. ரெண்டு பிளாஸ்டிக் ட்ரே தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, நானும் மெட்டல்ல இருக்கும் அப்படின்னு நினைச்சேன், பட் பிளாஸ்டிக்ல தான் இருக்கு. நாட்டி ப்ராப்ளம். 13,500 ரூபாய். அப்புறம் 2 பிளாஸ்டிக் ட்ரே. அப்புறமா பார்த்தா வேற எதுவும் இல்லைங்க. ஒரு ஸ்டீல் பீரோ, சின்ன குட்டியான ஸ்டீல் பீரோ வித்து ப்ளஸ் உள்ளாடி தெர்மோமீட்டர் கொடுத்துருக்காங்க மெயின்டைன் பண்றதுக்காக. ப்ளஸ் லைட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஆன் பண்ணி பார்ப்போம். இதுதான் யூசர் மேனுவல் ப்ளஸ் ஒரு கீ கொடுத்துருக்காங்க. அது ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதுதான் ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஹின்சோ LCD டிஜிட்டல் டிஸ்பிளே சீரிஸ் ட்ரை கேபினெட் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல். யா ஓகே, இதுல பாத்துக்கலாம் எவ்வளவு ட்ரை எவ்வளவு டெம்பரேச்சர்ல கேமரா உள்ளாடி வைக்கணும் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே இதுல பாத்துக்கலாம். ஸோ இதை பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா இது பார்த்தா அடாப்டர்னு நினைக்கிறேன், ஏன்னா பிளக்கிங் பண்ணணும்ல அதுக்காக. கரெக்ட், இதுதான் அடாப்டர், வேற எதுவும் இல்லை. ஜஸ்ட் அப்புறம் ஒரு கீ கொடுத்துருக்காங்க வெளியில லாக் பண்றதுக்காக. மேக்னெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பெட்டர் தான். நீங்க ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டா ஓகே பண்ணிக்கலாம். பிளஸ் இப்போதான் பெருசா பாக்குறோம், 5 years வாரண்டி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இவங்க பார்த்து தெரியுதா, 5 years யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வெளியில பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி எல்லாம் செக் பண்ணலாம். LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. வேற கினிஷோ. In case of any service provided, kindly contact us in below. நம்மனா சர்வீஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொன்னா இங்க ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். மற்றபடி எதுவும் இல்லைங்க.
பட் நானும் ரொம்ப 50 லிட்டர் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருசா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இல்லை, நார்மலா தான் இருக்கு. அப்புறமா ஒரு இது கொடுத்துருக்காங்க, கேமரா வைக்கிறதுக்கான இது கண்டிப்பா தேவை, ஏன்னா சாஃப்டா இருக்கணும் அது அப்படிங்கிறதுக்காக. இன்னொன்று நார்மலான்னு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இங்கேயும் ஒன்று நார்மலாக தான் இருக்கு. ஸோ எனிவேஸ் பார்க்குறதுக்கு பெட்டர். ஆனால் 13,500 ரூபாய்க்கு பெட்டரான்னு கேட்டால் எனக்கு தெரில. ஏன்னா ஒரு ஸ்டீல் பீரோ மட்டும்தான், சின்ன குட்டியான ஒரு பீரோ 13,500 ரூபாய்க்கு கொஞ்சம் ஜாஸ்தி மாதிரி தான் தெரியுது. ஆனால் 5 years வாரண்டி கொடுத்துறது ஓகே தான். நான் ரொம்ப பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிடலாம் இல்லை, ஜஸ்ட் எனக்கு தோன்றது சொல்கிறேன். இனி இதை ப்ளக் பண்ணி பவர் பண்ணி பார்ப்போம். பின்னாடி ப்ளக் பண்ணுறது கரெக்டாக இடம் ஸ்க்ரூ இது கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி இருக்குது. இதை அப்படியே கொடுத்துட்டு இங்கே ப்ளக் இருக்குது, அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட்டு ப்ளக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எடுத்து பின்னாடி வச்சுப்போம். ஜஸ்ட் ஆன் பண்ணிட்டா போதும், ஜஸ்ட் சுவிட்சை ஆன் பண்ணிட்டா போதும். வாவ், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது, எவ்வளோ ஹியூமிடிட்டி இருக்குது. ஹியூமிடிட்டி தானே, ஆமாம் அது இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே காட்டும். இப்போ 24 டிகிரி 4 செல்சியஸும் 48 ஹியூமிடிட்டியும் இருக்குது அப்படின்னு காமிக்குது, 48%. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டா நீட்டாக இங்கே ஒரு லென்ஸும் ஒரு கேமரா பாடியும் இங்கே வச்சுக்கலாம். இங்கே ஒரு லென்ஸு, இங்கே ஒரு கேமரா பாடி. இது ஒரு லேப்டாப் வேணா வச்சுக்கலாம். நான் லேப்டாப் சின்ன லேப்டாப்பாக இருந்தால் மட்டும்தான் வைக்க முடியும். ஸோ என்கிட்ட இருக்க கேமராவை உள்ள வச்சு காமிக்கிறேன். என்கிட்ட இப்போ ஒரு கேமரா இருக்கு, அதை வச்சு காமிக்கிறேன். இது கெனானோட R6 Mark II. இந்த கேமராவும் 70-200 லென்ஸ். ஸோ இது நிறைய ஃபோட்டோவோட ட்ரீம் கேமரா அண்ட் லென்ஸாக இருக்கலாம். கேமரா சொல்ல மாட்டேன், லென்ஸாக இருக்கலாம். லென்ஸு கண்டிப்பாக நிறைய ஃபோட்டோகிராஃபரோட ட்ரீம்ஸாக இருக்கலாம். ஸோ இது இருக்குன்ட்ட இதை வச்சுட்டா இப்படி இருக்குது. இது ஜஸ்ட்டு பாடியோட போட்டிருக்கேன், பாடியில் கேமரா லென்ஸை மாட்டியிருக்கேன். மாட்டிட்டு உள்ளாடி வச்சா கரெக்டாக இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, இதில் மாட்டிட்டு வச்சா இந்த கேமரா ப்ளஸ் இன்னொரு லென்ஸு கூட வைக்கலாம். இதே மாதிரி இன்னொரு கேமரா ப்ளஸ் 2 லென்ஸு அப்படின்னா 2 கேமரா கீழே எதுவும் வைக்கலன்னா அது கூட பரவாயில்ல, யூஸ் பண்ணலாம். ஒரு 3 கேமரா ப்ளஸ் 4 லென்ஸு கண்டிப்பாக இந்த பாக்ஸில் சூப்பராக நீட்டாக வச்சுக்கலாம். ப்ளஸ் உள்ளாடி நம்ம செட் பண்ணுறதுக்கான இது கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் வேணும் அப்படிங்கிறது. இங்கே ஜஸ்ட் இந்த மேனுவலில் பார்த்தீங்கன்னா உங்களோட இடத்தை பொறுத்து எவ்வளோ கேமராவுக்கு வேணும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் செட் பண்ணிட்டா போதும். இவ்வளோ தான். இந்த பாக்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட்டு அமேசானில் லிங்க் கொடுக்குறேன். எனக்கு இப்போ ஒர்த்தாக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். பட் 13,500 ரூபாய் அப்படிங்கிற போது கொஞ்சம் கஷ்டம்தான். பட்டு நான் முன்னாடியெல்லாம் யூஸ் பண்ணும்போது நார்மலாக இந்த மாதிரி தெர்மாகோல் பாக்ஸ் எடுத்துப்பேன். நான் ஃபிஷ் பேக்கிங் பண்ணுற பாக்ஸ் எங்கள் ஊர்லலாம் ஈஸியாக கிடைக்கும். ஏன்னா கன்னியாகுமரி இங்கே எல்லாம் ஃபிஷ் கோஸ்டல் ஏரியா சைடு போயிட்டீங்கன்னா தெர்மாகோல் பாக்ஸ் கிடைக்கும். அதில் நீங்கள் கீப் வச்சுட்டா கூட ரொம்ப நாளுக்கு ட்ரையாகவே யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதை மாதிரி டெம்பரேச்சர் கொடுக்க முடியாது. ஆனால் வெளியிலேருந்து இதாகாமல் அஃபெக்ட் ஆகாமல் அப்படி வச்சுக்கலாம். ஸோ அதை விட அப்கிரேட் ஆகும்போது 2-3 கேமரா யூஸ் பண்ணும்போது இது ரொம்பவே பெட்டராக இருக்கும். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கேமராவில் ஃபங்கஸ் எதுவும் வராமல் நம்ம சேஃபாக வச்சுக்கிறதுக்காக தான் இந்த ட்ரை கேபினெட் யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருந்தால் உங்ககிட்ட ஒரு 2-3 கேமரா இருக்குது. ஒரு கேமரான்னா ஜஸ்ட் இது மாதிரி ஒரு தெர்மாகோல் பாக்ஸ் வாங்குங்க. பட்ஜெட்டை பொறுத்து சொல்கிறேன். உங்கள்கிட்ட நிறைய பட்ஜெட் இருக்குன்னா டேரெக்டாக இதுக்கு போங்க. இல்லை இதோட பெரிய பாக்ஸ் நிறையவே இருக்குது, அதுக்கு போங்க. ஜஸ்ட் ஒரு கேமரா வச்சு நீங்கள் டெம்பரரி உங்கள் பர்சனல் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி தெர்மாகோல் பாக்ஸ் இந்த மாதிரிலாம் இல்லை, இதே மாதிரி தெர்மாகோல் பாக்ஸ் இருக்கும், அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் இதை வாங்குங்க. ஸோ இது கண்டிப்பாக ஒர்த்தாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் கேமராவில் ஃபங்கஸு ப்ளஸ்ஸு எதுவும் வராமல் பார்த்துக்கலாம். லென்ஸில் ப்ளஸ் பாடியில் எதுவும் கம்ப்ளைண்ட் இல்லாமல் அந்த சீதோசுன நிலையினால கேமரா எதுவும் அஃபெக்ட் ஆகாமல் ரொம்ப சேஃபாக வச்சுருக்க இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இருந்துச்சுன்னா மறக்காமல் டெல் டெக் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு பயனுள்ள வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.